வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நான் பண்ண போகிறது ஒரு அருமையான ஸ்டார்டர். ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஸ்டார்டர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் பன்னீர். ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஸ்டார்டர், இந்தியன் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து க்யூப்ஸாக கட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பொட்டேட்டோவை தின்னாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். மேரினேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பைசியான மேரினேஷன் அந்த பன்னீருக்கு. அதுதான் வந்து அந்த சுவை கொடுக்கும். அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு யூ ஆட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் பவுலில். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் 1 டீஸ்பூன். சால்ட் டு டேஸ்ட். ஒரு 2 டீஸ்பூன் வந்து பேசன் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க பைண்டிங்க்கு. அடுத்து வந்து ஒரு அரை கப்பு தயிர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் சாப்டு கோரியண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ஆட் பண்ணிட்டோம். இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தாலே காரம் சாரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரெஸ்ட்டில் வைக்கணும். அந்த மசாலாலாம் வந்து பன்னீரில் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ வச்சு ஃபோல்டு பண்ணி டூத் பிக் போட்டு நம்ம இந்த டீப் ஃபேட் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ அழகாக பன்னீர் உள்ள வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு டேக் த டூத் பிக். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷன்லாம் பண்ணி அழகாக வந்து அதை ஃபோல்ட் பண்ணி பன்னீரை உள்ளே வச்சு நட்டாக வந்து டூத் பிக்கில் இன்சர்ட் பண்ணி அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே ஃபைனல் அவுட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்து இமேஜின் பண்ணும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் சூடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டிக் இப்படி பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு பிடிச்சிங்கனாலே வந்துடும். அதை நீங்கள் வந்து அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஆஹாஹாஹாஹா, செம்மையாக இருக்கான். அப்படி இருக்கான். அப்படியே அந்த சிக்கன் 65 ஸ்மெல் வருது. எங்கிட்ட கேமராமேன் எடிட்டர்லாம் அப்படியே கொலவெறியாக பார்க்குறான். சரி, பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் பார்த்திங்கன்னா பயங்கர காரசாரமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ஃபைனாக உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது அப்படியே ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாக சிக்கன் 65 ஃப்ளேவர் தான் வந்துச்சு கிச்சன் ஃபுல்லாக. மீட் இல்லை, அது வெஜிடபிள். அது வந்து வெஜிடேரியன் பன்னீர், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி செம்மையாக இருக்குது. இது வந்து ஃபைனலாக டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வா, செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த ஸ்பைசினஸ், அந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக, அந்த பொட்டேட்டோ கிறிஸ்பியாக உள்ளே போகும்போது அப்படியே ஜெஸ்ஸின்னு சொல்லுது. செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயே.
சுவையான டேஸ்ட்டு தரமாக இருக்குது. இந்த பொட்டேட்டோ பன்னீர் மறக்காமல் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வித்தியாசமான ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா டாக்டர் ஷெஃப் விகே சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. டாடா பாய்.